தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த அளவிற்கு அகல ரயில் பாதை இருக்குது அப்படின்னா நான் சொல்லுவேன் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடைன்னு சொல்லுவேன். அவரும் ஏகே மூர்த்திக்கு அப்புறம் வேலு அவர் மினிஸ்டராக இருந்தார். அவங்க இருந்த போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஒதுக்கீடு இன்னைக்கெல்லாம் அவங்க எவ்வளோ அழுகுறோம், கொடுத்த ஒதுக்கீடு திருப்பி 750 கோடி அனுப்புகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது எல்லாத்தையுமே செஞ்சு அப்படியே கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணுது. சேலம்ன்ற ஒரு கோட்டை யாரால் உருவாச்சு? தமிழ்நாடு போராடிச்சு. ஆனால் ரயில்வே மினிஸ்ட்ரியில் சொல்லி அது வந்துட்டு லாலு பிரசாத்தே அந்த இந்த கேரளாவுடைய பாலக்காடோட இருக்கக்கூடிய இந்த டிவிஷனை உடைச்சி ஒரு டிவிஷனாக சேலத்தை கொண்டாந்தார். சேலம் கோட்டம் அப்படின்றது உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த டெவலப்மெண்ட் வருது. இல்லாட்டி அதையும் உள்ளடக்கிய டெவலப்மெண்ட்லாம் கேரளாவுக்கு தான் போயிட்டு இருந்தது. இப்படியெல்லாம் பார்த்து 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 பிரித்து இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் வந்துட்டு ஐயா ராமதாஸ். இப்போ என்னை போன்ற தமிழ் தேசியவாதிகள்லாம் ஏன் ராமதாஸை நோக்கி ஈர்க்கப்படுறோம், ஏன் அவரை நாங்கள் வந்துட்டு அவ்வளோ உச்சாணி கொப்பில் வச்சு மதிக்கிறோன்னா இதுக்காக தான்.